Hi students, welcome to Valalar Metric Higher Secondary School, Kollukarankutai. I am Aragraj physics teacher. Today we are going to discuss about classification of magnetic materials. Magnetic materials are classified into three types based on the behavior in a magnetizing field. அதாவது நம்ம ஒரு ஸ்பெசிமனையோ ஒரு சாம்பிளையோ நம்ம வந்து ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை த்ரீ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டயாமேக்னெட்டிக், செகண்ட் ஒன் இஸ் பேராமேக்னெட்டிக், தேர்ட் ஒன் இஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த ஆட்டம், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆட்டத்தை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வைக்கிறப்ப அதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டிலே படித்தோம். தே வில் மேக் ஆர்பிட்டால் மோஷன். அப்போ ஆர்பிட்டால் மோஷனில் இருக்கிறப்ப தட் வில் ப்ரொடியூஸ் சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ஆர்பிட். ஓகேவா? அப்போ அந்த ஆர்பிட்டால் மோஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டு த ஆர்பிட். அப்போ அதுமாரி ஒரு ஆட்டத்தில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்கும் அதுக்கு மூவ் ஆகக்கூடிய ஆர்பிட்டுக்கு. அப்போ எல்லா எலக்ட்ரானுடைய அந்த மேக்னெட்டிக் மொமெண்டமும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் மேனரில் இருக்கும். அப்போ அதனுடைய நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட், அதாவது அதனுடைய வெக்டார் அடிஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த ஆல் த எலக்ட்ரான்ஸ் வில் பி 0. இப்போ இதை எடுத்து போயிட்டு நம்ம ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பீடப் ஆகுது, சம் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. எதுலாம் சார் ஸ்பீடப் ஆகும்னா எந்த எலக்ட்ரான்லாம் ஆன்டி பேரலாக இருக்குதோ, யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாக மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஸ்பீடப் ஆகும். அதை நம்ம வந்து லென்ஸ்லா மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லென்ஸ்லான்றது நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் படிச்சிருக்கிறோம். த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF இஸ் கிவன் பை லென்ஸ்லா. அடுத்தது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆகுதுல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சதுனால அதனுடைய டைரக்ஷன் வந்து எப்படி சார் இருக்குன்னா ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? நம்ம எப்போ வேணாலும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணும் பொழுது இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆச்சுல அது வந்து டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஃப் த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிளேஸ்ட் இன் எ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the magnetic material will move from stronger part to weaker part. ஓகேவா? அப்போ என்ன சார் நடக்குதுன்னா ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா அப்போ அங்கே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிப்பல்டு பை த ஃபீல்டு. அப்போ இதுதான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸினுடைய ஜென்ரலான ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் ஃபார் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் பிஸ்மத், காப்பர் அண்டு வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதனுடைய சசப்டபிலிட்டி, அதாவது ψmனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ ψmக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், μr - 1. அப்போ இதனுடைய வேல்யூ நெகட்டிவ்ல வரணும் அப்படின்னா μr மஸ்ட் பி லெஸ் தென் 1 இருக்கணும். μrனா என்ன சார்னா ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தென் யூனிட்டி, அதாவது 1 விட கம்மியாக இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆச்சு? த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிப்பல்டு, அதை விட்டு விலகி வெளில போகுது, அதுதான் எக்ஸ்பல்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து டெம்பரேச்சருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெஸ்ஸினர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மெஸ்ஸினர் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது ஒரு சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு மாறும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் எக்ஸ்பல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் எக்ஸ்பல்டுனா அந்த மெட்டீரியலை விட்டு விலகி தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து கீழே அழகாக சூப்பராக டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ ஒரு பிஃபோர்
சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் அந்த மெட்டீரியல் வழியாகவே பாஸ் ஆகுது. பட் ஆஃப்டர் அச்சீவிங் த சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த மெட்டீரியல், இதை விட்டு விலகி போகுது பாருங்க. அப்போ அந்த பிலோ த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு we will discuss about paramagnetic materials. சரிங்க சார், இப்போ இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட அப்ளிகேஷன் தான் இங்கே நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் நம்மளே பார்க்குறோம். இது வந்து 2 டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குப்பா. இதில் அதுதான் நம்மளுக்கு டீட்டெயில்டாக இந்த டூ யூ நோ அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேங்க்லிவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேங்க்லிவ் ட்ரெயின். இதில் 2 செட் ஆஃப் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன் செட்டு வந்து அந்த ட்ராக்லேருந்து ட்ரெயினை ரிப்பல் பண்ணி மேலே மூவ் பண்ண வைக்கிறது, அனதர் ஒன்று வெரி ஹை ஸ்பீடில் மூவ் பண்ண வைக்கிறது. ஓகேவா? அப்போ ட்ராக்லேருந்து லீவியேட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஹை ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் லீவியேட்டட் ட்ரெயினுக்கு அதர் நேம் என்னன்னா மேங்க்லிவ் ட்ரெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் we will discuss about paramagnetic material. நெக்ஸ்ட் நம்ம வந்து paramagnetic materialsனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் நம்ம படித்தோம், அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜென்ரலாக வந்து ஜீரோவாக இருந்தது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது. பட் இது வந்து டியூ டு த ரேண்டம் மோஷன் இதனுடைய நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டினுடைய வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்கன்னா 0. இதை எடுத்து போயிட்டு நம்ம எதில் சார் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். அங்கே நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப என்ன நடந்ததுன்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டியூஸ்டு வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்ட் டயாமேக்னெட்டிக் ஆப்போசிட்டில் இருந்தது, இங்கே வந்து அலாங் த டைரக்ஷன்லேயே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குதோ அவ்வளோ நேரம் தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆச்சு. அதே பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கே வந்து அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் will exhibit the weak magnetism is called what? Paramagnetic materials அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு முன்னாடி இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் அண்டு ஆக்சிஜன் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் paramagnetic material. Some of the properties of the paramagnetic materials are listed below. Magnetic susceptibility psi m is பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவ்னா கண்டிப்பாக மியூ ஆர் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி வில் பி கிரேட்டர் than 1. ஓகேவா? அதான் செகண்ட் பாயிண்ட்டு. வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா தே வில் பி கெட்ஸ் அட்ராக்டட். அதே மாதிரி சசெப்டிபிலிட்டி எப்படி சார் இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறப்ப சசெப்டபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சசெப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கியூரி லா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். இங்கே பாருங்க, கியூரி லால டெம்பரேச்சரை பொறுத்து இதனுடைய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு அதனுடைய அலைன்மெண்ட் வந்து அப்செட் ஆகுது. எப்படி அப்செட் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சசெப்டபிலிட்டி வில் டிக்ரீஸ். இதுதான் கியூரி லா. அந்த சின்றதான் கியூரி கான்ஸ்டன்ட். கிராஃபில் நம்மளே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் பிலோவாக இருக்கிறப்ப லோவாக இருக்கிறப்ப சசெப்டபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப சசெப்டபிலிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அடுத்த நெக்ஸ்ட்டு we will discuss about ferromagnetic materials. அதில் என்ன சார் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க
ஜென்ரலாக ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுல்ல அது ஒரு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. பெராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கிற மாதிரியே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. பட் அதனுடைய ரேண்டம் மோஷனால அதனுடைய வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். இப்போ நம்மளே இங்கே பார்க்குறோம் ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கு. வித்தவுட் அப்ளைங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி இருக்கு? ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கு ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ்லாம். பட் ஆஃப்டர் அப்ளைங் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு டொமைன்ஸ்லாம் ஃபுல்லாவோ இல்லை பார்ஷியலாவோ என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் அலைன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு பேராமேக்னெட்டிக்கு, பட் இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகம். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதனுடைய ப்ராசஸ் என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இந்த டொமைன்ஸ் எல்லாம் அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், இதனுடைய மேக்னடைசேஷன் வந்து வெரி ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதனுடைய டொமைன்ஸ் அன்மேக்னடைஸ்டில் நம்ம நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கு. மேக்னடைசிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இது என்ன ஆயிருக்கு? அலைன் ஆயிருக்கு. நம்ம அங்கே படித்தோம் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். பட் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர். லைக் திஸ், if you are placing a ferromagnetic material in non-uniform magnetic field, they will start moving from weaker part to stronger part. அப்போ magnetic material exhibit the strong magnetism. weak magnetism னா paramagnetic, strong magnetic னா ferromagnetic. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அயன், நிக்கல், கோபால்ட். ஓகேவா? அப்போ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் 2 மார்க்ஸில் எழுதுங்க. அடுத்தது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பூமிக்கு அடியில் புதைஞ்சிருக்குது. அதுதான் நம்ம ரீசன்ட் டேஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட். அப்போ அங்கே என்ன சார் பண்ணுறாங்கன்னா மேக்னட்டோமீட்டர் சர்வேயிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த மேக்னட்டோமீட்டர் சர்வேயிங்கில் மும்பையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோமேக்னட்டிசம் அவங்க வந்து என்ன சார் பண்ணுறாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் பிக்சர் எடுப்பாங்க. எடுத்தாக்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்டு பார்ட் தெரியும். அப்படி தெரியுதுன்னா கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் வாலில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறப்ப அதனுடைய மேக்னட்டிசம் ரேஞ்சு 10 to 100 நானோ டெஸ்லா வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்டு இமேஜஸ் கிடைச்சதுன்னா கீழே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டயா பேரா பார்த்தோம். இதுக்கும் வேல்யூ வந்து பாசிட்டிவ், டயாவுக்கு மட்டும்தான் நெகட்டிவ். இதுக்கு வந்து வெரி லார்ஜ். அப்போ ஜையம் வந்து வெரி லார்ஜாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ், வெரி கிரேட்டர் than 1 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மியூஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது மியூஆர்னா ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டியோட வேல்யூ வந்து வெரி ஹைன்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய சசெப்டிபிலிட்டி வில் டிக்ரீஸ். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேராமேக்னெட்டிக். இதுதான் கியூரி டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கியூரி கான்ஸ்டன்டோட பை T - Tc. இதுதான் கியூரியோஸ் லா. அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்பின்னை பற்றி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹையர் கிளாஸஸில் தான் ஸ்பின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். பட் இங்கே தெரிஞ்சுப்போம். பட் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானுடைய ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது பேரலாக இருந்ததுன்னா +1/2,
ஆன்டி பேரலாக இருந்ததுன்னா -1/2. புரோட்டானுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரோட்டானுக்கு 1/2 தான் வரும். பட்டு ஃபோட்டான் அப்படின்னா லைட்டு, அதனுடைய ஸ்பின் வந்து 1. நெக்ஸ்ட் பாருங்க, டேபிள்ஸில் நம்ம இவ்வளோ நேரம் படித்தது நாட் ஃபார் எக்ஸாமினேஷன், ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அதுக்கு 0 மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. அது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்மில் வைக்கிறப்ப ஆப்போசிட் டு த டைரக்ஷனில் அலைன் ஆகுது பாருங்க. அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ப்ளூ கலர் லைன்ஸ்லாம் ரெட் கலர் லைனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதனுடைய வேல்யூ நெகட்டிவில் வச்சதுனால இது நெகட்டிவ் ஸ்லோப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சசப்டபிலிட்டி நெகட்டிவ், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி லெஸ் தென் யூனிட்டி. ஓகேவா. அதேமாரி பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பாருங்கள், இதற்கு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இனிஷியலாகவே இருக்குது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன் ஆகுது. இதனுடைய வேல்யூ பாசிட்டிவ், கிரேட்டர் தென் 1 μr. ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து சிமிலர் டு பேராமேக்னெட்டிக் பட் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து அலைன்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிராஃப் வந்து நம்மளுக்கு இதில் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.